அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அப்படித்தானே? நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உடனடி சாம்பிராணி, ரெடிமேடு சாம்பிராணி, அதான் உடனடி சாம்பிராணி, அதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதில் உடனடி அற்புதம், இன்ஸ்டன்ட் மிரக்கல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நடப்பித்த முதலாவது அற்புதம், ஃபர்ஸ்ட் மிரக்கல், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம பாடல்ல கூட இந்த வரிகள் வந்தது. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன அற்புதம்? கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இது ஒரு உடனடியான அற்புதம், அப்படித்தானே? இம்மிடியட் மிரக்கல், வண்டர். கர்த்தர் இந்த அற்புதத்தை, அதான் ஃபர்ஸ்ட், எப்பவுமே அந்த முதல்ல செய்கிற காரியம் வந்து ரொம்ப, முதல்லையும் சரி கடைசியிலையும் சரி, முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. முதல் செய்கை, அது ஃபர்ஸ்ட் மிரக்கல் எதுன்னா இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஒரு அற்புதம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் தான் செய்தார், அற்புதங்கள் எதுவும் அவர் செய்யல. பாருங்க, அந்த அற்புதம் நடந்த இடம் எது? ஒரு கல்யாண வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மங்களகரமான ஒரு இடம். கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய தெரிந்தெடுத்த அந்த சூழலும் பாருங்க ரொம்ப வித்தியாசமானது. கல்யாணம் என்றாலே எல்லாருக்கும் சந்தோஷம், நல்ல கொண்டாட்டம், மனமகிழ்ச்சி, விருந்து, சரிங்களா? அதெல்லாம் திருமணத்தை ரொம்ப ரொம்ப மகிமைப்படுத்துகிற காரியங்கள். ஸோ இந்த நாளில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், எல்லாரும் அந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுவோம். பதினோரு வசனங்கள் இந்த சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த வேத பகுதி 11 வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசித்து முடித்த உடனே பைபிளை மூடி வச்சுட்டு உங்கள் மொபைல்களையும் அப்புறப்படுத்தி விட்டு சில கேள்விகள் கேட்கிறேன், அதற்கு உடனடியாக பதில் சொல்லுங்கள். இது எங்கே போய் முடியுமோ? பைபிள் குயிஸில் ஆரம்பிக்குது, 9 மணிக்கு முடியுமா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, அது அப்புறம் இருக்கட்டும். ரெடியா? வாசிக்கலாமா? சார், பைபிள் கையில் கொண்டு வந்திருந்தீங்கன்னா பைபிள்லேருந்து வாசிங்க, மொபைல்லேருந்து யாரும் வாசிக்க வேண்டாம். மொபைல் வந்து அது மொபைலில் எல்லாமே இருக்கும், ஆனால் பைபிளில் வேறு எதுவும் இருக்காது, வெறும் பைபிள் மட்டும்தான். அதனால தான் பைபிளை வாசிக்க சொல்லுகிறோம், சரிங்களா? ஓகே, ரெடியா? எல்லாரும் வாசிக்கணும், வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கக்கூடாது. குறிப்பாக வாலிபர்கள் நல்ல தமிழ் வேதாகமும் வாசித்து நல்லா பழகுங்க, சரிங்களா? ஒருத்தர் சொன்னார் மாலை வணக்கம், உங்களை எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் தமிழ் பேசக்கூடாது. ஏன்னா நல்ல தமிழ் பைபிளை வாலிபர்கள் நல்ல, நீ என்ன எல்லாம் ரொம்ப ஐடி ஃபீல்டில் அப்படியே தமிழையே பார்த்துறாத மாதிரி அப்படியெல்லாம் வாசிக்கணும். நல்ல தெளிவாக ப்ராக்டிஸ் அப்படி பழகணும், சரிங்களா? ஓகே, ரெடி? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது.
இயேசுவும் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே இருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போய்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சரிங்களா? பைபிளை மூடிருங்க. இந்த 11 வசனங்களில் 5 எண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சவங்க கை உயர்த்தி சொல். சரி, இங்க கை உயர்த்திட்டாங்க, சொல்லுங்க. 1 3 2 6 1. சரியா? சரி, இன்னும் 1 இருக்குதே. அதான் அவங்க சொல்லிட்டாங்க நம்பர், அவங்க சொன்னதை ரிப்பீட் பண்ணுறீங்க. 3ஆம் நாளில் 1, 2வது 2 3 குடம். சரியா? இப்போ 3 6 கச்சாடிகள். அடுத்து முதலாம் அற்புதம், திரும்பவும் 1 வந்திருக்கு. சரிங்களா? இந்த 5 முறை வந்திருக்கு. சரி, கரங்களை தட்டி சானதி அவர்களை பரலோகத்திலே அவங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். சரி, 2வது அடுத்த கேள்வி, ஆண்கள் கொஞ்சமாவது பதில் சொல்ல ரெடியா இருங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. பெண்களுக்கோ வாலிபர்களுக்கோ விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை. சகோதரர்கள் ஆண்கள், வேலைக்காரர் செய்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான வேலை என்ன? நீங்க யாரும் பேசாதீங்க. வசனத்தை வாசிச்சிருக்கிறோம், நல்லா கவனிங்க. வேலைக்காரர்கள் செய்த கொஞ்சம் அதிகப்படியான காரியம் என்ன? கூட்டத்தோட கோய்ந்தா போடாதீங்க, எந்திரிச்சு சத்தமா சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் அதனால ஒண்ணு. வெரி குட். பிரதர் பிரின்ஸ் அவர்களை பாராட்டுகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அடுத்த பகுதி சொல்ல, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அந்த வசனத்தை போடுங்கப்பா, 7வது வசனம் 2:7. அவர்கள், இப்போ நீங்களும் நான் என்ன செய்வோம், ரூபன் அந்த இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னா அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவார். அவர் அதுக்கு மேலே அதிகப்படியாக
அவர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அப்படித்தான். சில பேர் சொன்ன வேலையில் பாதி தான் செய்வாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம யாரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்யணுன்னா அது நம்ம அதை யோசிக்க மாட்டோம். ஆனால் அந்த வேலைக்காரர்கள் அவர்கள் நிறைய நிரப்பினார். இதுதாங்க எள்ளுன்னா எண்ணெயாக வந்து நிற்கணும். பாஸ் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னு வைங்க, பாஸ்டர் மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு 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 ஆர்டர் கிடைக்குது, நம்மளை வேலைக்கு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, ராஜன் பிரதர் இந்த பெயிண்டிங் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் சம்பளம் 700 800, அது எவ்வளவு சம்பளம் அவர் வாங்குறாரோ அது அது அப்படி அல்ல. நம்முடைய பாயிண்ட் என்னன்னா, ஓ இந்த வேலை பார்த்தது யாரு, ராஜனா, சூப்பர்யா, ஒரு 100 ரூபா கூட கொடுத்தாலும் இது மாதிரி பெர்ஃபெக்டாக வேலை, அடுத்த தடவையும் அவரை கூப்பிடணும், அப்படி வேலை பார்க்கணும். இந்த வேலைக்காரங்க கூலிக்கு மாரடிக்கிறவர்கள், சம்பளம் கொடுத்து சம்பளத்துக்காக வேலை பார்க்குறவங்க, அவங்க அதிகப்படியாக நிரப்பணுங்கிற அவசியம் கிடையாது. வாட் இஸ் ரிக்வயர்டு, என்ன கேட்டார், தண்ணி நிரப்பங்கன்னாரு, அது வரைக்கும் அற்புதங்களை எதுவுமே பார்க்கல. ஸோ எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்காரர்கள் அவங்க பாருங்கள், துணிஞ்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் கொஞ்சம் அதிகமாய் நிரப்பினார்கள். சரிங்களா? சார், அடுத்த கேள்வி, பெண்கள் சொல்லுங்கள், இந்த திருமணம் பெண் வீட்டிலா மாப்பிள்ளை வீட்டிலா எங்கே நடந்த திருமணம்? அப்படி முணங்காதீங்க, நல்ல கை. மாப்பிள்ளை வீட்டில் நடந்த திருமணம். எதை வச்சு சொல்றீங்க? வெரி குட், அது ஒரு நல்ல இது. பொதுவாக நம்ம ஊர் பழக்கம் என்னன்னா, கல்யாணம்னா எங்கே தான், பொண்ணு வீடு. சில ரொம்ப கொஞ்சம் ரேராக தான் மாப்பிள்ளை வீட்டில் நடக்கும். பொதுவாக நம்முடைய தமிழ், நம்முடைய பண்பாடு இதெல்லாமே பொண்ணு வீட்டில் தான் கல்யாணம், ஒருவேளை ரிசப்ஷன் அப்படியெல்லாம் வச்சுக்குவோம். இங்கே நடந்த பெண்கள் கை உயர்த்துங்கள். திருமணம் நடந்த பெண்கள் இங்கே சபையில் பெண் வீட்டில் நடந்த. வெரி குட். நம்ம கொடைக்கானல் டிராஃபி வந்திருக்கிறாங்க, நம்ம ராஜன் ஜெனிஃபர் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் இங்கே நடக்க போகுது. சரியா? விசுவாசத்தோடு கை உயர்த்துங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அது ஒரு பெரிய பாக்கியங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். சபையில் நடைபெறுகிற எந்த நிகழ்வானாலும், திருமணம் மட்டுமல்ல, எந்த ஒரு நிகழ்வானாலும் சபையில், ஸ்தல சபையில் நடப்பது அது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டா. அவங்க சொன்னாங்க, மணவாளனை அழைத்து சாப்பாட்டு விஷயத்தில், ஏன்னா அவங்க தான் பொதுவாக வேதாகம காலங்களிலே, பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட மணமகன் மாப்பிள்ளை வீட்டில் தாங்க கல்யாணம் நடக்கும். இது வருகையின் போதும் நடைபெறுகிற ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மத்திய ஆகாயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், மாப்பிள்ளை. பொண்ணு யாரு? சபை, மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்த ஆதாம் ஏவாள், அங்கேயும் மாப்பிள்ளை தான் ஃபர்ஸ்ட். ஆதாம் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட, அதுக்கப்புறம் தான் ஏவாள். ஸோ அங்கேயும் மாப்பிள்ளை வீடு தான். இங்கே மத்தியம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நடக்கிற இந்த கல்யாணமும் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் அழைக்கப்படும். அடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் மத்திய ஆகாயத்தில் திரும்பவும் ஒரு திருமணம். சரிங்களா? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள், அதிலே சபையும் மணவாளனாகிய இயேசுவும். ஸோ ஆண்கள் மாப்பிள்ளை வீட்டில் தான். ஏன்? ஈசாக்கு
ரெபெக்காளுடைய திருமணம் எங்கே நடந்தது? ஆபிரகாமினுடைய வீட்டில், ஈசாக்கினுடைய வீட்டில். அங்கே தான் திருமணம் நடந்தது. ரெபெக்காளை இங்கிருந்து கொண்டு வரப்பட்டார். சரிங்களா? எலியேசர் வந்து அங்கே கொண்டு போகிறார். எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறார். ரெபெக்காள் திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். ஈசாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் சபையை ஆயத்தப்படுத்தி ஈசாக்காகிய மணவாளனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். பிதாவின் முன்னிலையில் அவர்களுக்கு கல்யாணம் நடக்கிறது. ஸோ இந்த வைபவங்கள் இவைகள் எல்லாம் சபை சர்ச்சில் இப்படியெல்லாம் நிறைய இன்னும் பாருங்க, வர்ற நிறைய திருமணங்கள் சபைகளில் நடக்க போகிறது. சரி, அடுத்து அங்கே பார்க்கிறோம், 3ஆம் நாளில் கலிலேயில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். அப்படியானால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். மரியாள் 1-2 நாட்களுக்கு முன்பாகவே அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்திருக்கிறாங்க என்பது தெளிவாகிறது. ஏன் போனாங்க? இயேசுநாதர் அடுத்த நாள் தான் போறாரு. ஆனால் மரியாள் வந்து 2 நாளைக்கு முன்னாலே போயிட்டாங்க. 2 நாளா 1 நாளா முன்னால. என்ன அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய உறவினர் வீட்டில் நடக்கிற திருமணம். பாருங்களேன், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அத்தை மாமா சித்தி சித்தப்பா, ரொம்ப க்ளோஸ் நெருக்கமான நபர்கள் என்றால் 1 நாளைக்கு முன்கூட்டியே அப்படியெல்லாம் 2 நாளைக்கு முன்னாலே வந்துருங்க, செல்வராஜ் ஐயா கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு நெருக்கமான மக்கள் அவர்களை வருந்தி அழைப்பார்கள். சரிங்களா? அதுபோல இயேசுவின் தாயாகிய மரியாள் இந்த இல்லத்திற்கு சென்றதனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், உறவு, சொந்தம். சரிங்களா? சொந்தக்காரங்க கல்யாணம். குறிப்பாக மாப்பிள்ளை வந்து ரொம்ப மரியாளுக்கு வேண்டியவர். அடுத்து 2வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஏங்க, மரியாள் இருக்கிறாங்க அங்க, சொந்தத்தின் நிமித்தம் மரியாள் அங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த விருந்து, அதாவது கல்யாணம் நடக்கிற அந்த கல்யாணத்தை நடத்துகிற குடும்பத்தினர் மரியாளே இங்க வந்துட்டாங்க, இயேசுநாதர் அவங்களுடைய மகன் தானே, அம்மா இருக்கிற இடத்துல மகனும் இருக்கணுமே, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவர் வந்துடுவாரே, அவர் வந்துடட்டுமே அப்படின்னு இருக்கவில்லை. மாறாக இயேசுவையும் அவருடைய சீஷரையும் இந்த கல்யாண வீட்டார் அழைப்பு கொடுத்தார்கள். அழைப்பு கொடுத்தார்கள். They have invited Jesus along with his disciples to come and bless the wedding. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே சில குறைவுகள் நிறைவாக்கப்படுவதற்கு என்ன தடை என்றால், இன்னும் இயேசுவை நாம் வருந்தி அழைக்கவில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு. ஆனாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நல்லதோ கெட்டதோ, துக்கமோ மங்களகரமோ எதுவாக இருந்தாலும் இயேசுநாதருடைய ஆசீர்வாதம் அங்க இருக்கணும்னு சொல்லி
விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது, நாம வருந்தி அழைக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அழையா விருந்தாளி அல்ல. அழையா விருந்தாளி தெரியும், கூப்பிடாமலே வந்துடுவாங்க. நாம் அவர்களை விரும்ப மாட்டோம். அவங்க இங்கே இருக்கிறதே நம்ம சிரமமாக நினைப்போம். ஆனால் அவர் ஃபங்க்ஷனாலும் சரி எதுனாலும் சரி வந்துடுவாப்பில். ஆனால் நம்ம அவங்கள நமக்கு பிடிக்காது. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நாம் சொல்கிறோம் இல்லையா, மதியாதார் தலைவாசல் மிதியாதே. நம்ம சபையில் நடக்கிற சில வைபவங்கள், ஒரு ரிசப்ஷனோ ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ உங்களுடைய வீடுகளில் நடக்கு. என்னதான் சபையில் அறிவிப்பு கொடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தினர் அவங்க உங்களை ஒரு வார்த்தை இன்வைட் பண்ணலைன்னா நாம் அதில் போய் பங்கேற்பதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். இந்த குடும்பத்தினர் அவங்களுக்கு நல்லா தெரியும், மரியாள் சொந்தக்கார அம்மா அத்தைன்னு வச்சுக்கோங்களேன், அத்தையோ சித்தியோ ஏதோ ஒரு முறை பாட்டியோ அவங்க வந்துடுவாங்கள்ல, அவங்கள இன்வைட் பண்ணிட்டோம்ல, இனி இவருக்கு தனியா அப்படி ஒரு நாளும் ஒரு காலம் நினைக்காதீர்கள். இவர்கள் அப்படி நினைக்கவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலேயும் இயேசுவை முக்கியப்படுத்துங்கள். அவர் வரணும். ஏங்க திராட்சை ரசம் குறைஞ்சு போகும், இவர் அற்புதம் செய்வார்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. மரியாளுக்கு கூட தெரியாது, சீஷர்களுக்கு தெரியாது, அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடா தான். ஆனாலும் பாருங்க, அவங்களுக்குள்ளே ஒருவேளை இயேசுவை அழைக்காமல் இருந்திருப்பார்களே, ஆனால் மரியாளை மட்டும் அழைச்சிருந்திருப்பாங்கன்னா அங்கே அற்புதம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. குறைவு அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை அது பிரச்சனையில் கூட போய் முடியும் இல்லைங்களா? பிரச்சனையில் கூட போய் முடிஞ்சு அடிதடியில் கொலையில் கூட முடிஞ்சிருக்குங்க. சாப்பாட்டில் ஆரம்பிக்கிற பிரச்சனை, பிரியாணியில் ஆரம்பிக்கிற சண்டை எதில் போய் முடியும்? கொலையில் போய் கூட முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? ஆனால் அதற்கு இவர்கள் செய்த குடும்பம் ஃபேமிலி, குடும்பத்தினரே கவனிங்க, என்ன ஒரு காரியமாக இருக்கட்டும், இயேசுவை முக்கியப்படுத்துங்க. இயேசுவை முக்கியப்படுத்து, சீஷர்களை முக்கியப்படுத்து. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். ஆண்டவர் சொல்ற, இதோ வாசற்படியிலே நின்று, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே போய் அவனோடு போஜனம் பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் அவர் மானஸ்தங்க, இஸ் a gentle God. அவர் மென்மையானவர். நம்ம சொல்றோம் இல்லையா, ஜென்டில்மேன் அப்படின்னு, கௌரவம் பார்க்கிறோம், ஈகோ எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு. நான் தேவனானால் எனக்கு கொடுக்கப்படும் கனம் எங்கே? நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அதனாலதான் தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே இந்த அந்த அசட்டையான செயல்கள், பாதியில் எந்திரிச்சு போறது, போன் வந்தா ஓடுறது, இது கனப்படுத்துகிறனுடைய அடையாளம். சரிங்களா? கனப்படுத்துகிறனுடைய அடையாளம், வேறு காரியம் அல்ல. இயேசு அவருடைய சீஷர்களோடு அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அழைக்க வேண்டும். உடனடி அற்புதம் நடைபெற வேண்டுமா? காலையும் இமீடியட்லி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு பக்தன் விதமாய் பாடுகள், என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆள் உயரமாய்
எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. போதும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 3வது வசனம் சொல்லு, திராட்சரசம் குறைவுபட்ட போது. ஏங்க ரொம்ப அமர்க்களமா போய்கிட்டு இருக்குது. கல்யாணம் நடக்கிறது, மரியாள் அங்கே இருக்கிறார்கள், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்த பகுதியே என்ன சொல்லுது? திராட்சரசம் குறைவுபட்ட போது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே குறைவுகள் வருமா? கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. எங்க ஏற்கனவே வந்துருச்சு, என்ன பண்ண? இந்த பாட்டை கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இயேசு இருக்கிற இடத்தில், வீட்டில் குறை வருமா? வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வரும். அப்படி மழுப்பாதீங்க. எந்த மட்டும் இரு நினைவுல குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒன்று தெய்வமானால் கர்த்தர் தெய்வம், கர்த்தர் பாகால் தெய்வம் பா. இன்னும் ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு மாதிரி உருட்டாதீங்க. வரும், வந்தே தீரும். உதாரணம், இந்த மாசத்து வாக்கு தத்துவம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படகிலே இருந்தார், நித்திரையாயிருந்தார், சீஷர்கள் இருந்தார்கள். அலைகள் கொந்தளித்து படகு அமிழத்தக்கதாக பெருங்காற்று வீசியது. இயேசு அங்கே இருந்தார். சரிங்களா? இயேசு அங்கே இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதினாலே குறைகள் வராது என்று சொல்ல முடியாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன யோபினுடைய வாழ்க்கை, துன்பங்கள் பட்ட துன்பங்கள், பாடுகள் எவ்வளவு. என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசுநாதர் நம்மளோடு இருந்தாலும் குறைவுகள் நமக்கு வரும். ஒரு விசுவாசியினுடைய திட நம்பிக்கை அந்த குறைவுகளின் மத்தியிலேயும் நிறைவை தேடணும். நகோமி மாதிரி எருசலேமிலே, பெத்லகேமிலே அப்போ குறைவுபட்ட போது, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு உடனே அங்கே மோவாபை நோக்கி போய்விடக்கூடாது. நகோமியே, தேவன் உன்னை வைத்த இடத்திலே குறைவுகளினாலே, இந்த குறைவு என்பது பினான்சியல் டிஃபிகல்ட்டியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், சரீரத்தில் சில வியாதிகள், சில வேதனைகள், சில எதிர்ப்புகள், வன்முறைகள், பல துன்பங்கள், இன்னும் நிறைவேறாத ஜெபங்கள், பதிலளிக்கப்படாத ஜெபங்கள், எதுவா இருக்கட்டும், நம்ம அங்க போனா சரியாயிரும் அப்படின்னு ஒரு காலம் நினையாதிருங்கள். எருசலேம் அப்பத்தின் வீடு, பெத்தேல் தேவனுடைய கூடாரம். நகோமி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்? சாப்பாட்டு பிரச்சனை வந்தது, ஆகார குறைவு ஏற்பட்டது,
உடனே போயிட்டாங்க. போய்விடாதிருங்கள் சபையை விட்டு. குடும்பத்தில் ஒரு கஷ்டம் நடக்குது, உடனே வீட்டை விட்டே வா ஓடி போய் விடுகிறோம். சில கோழைகள் தான் அப்படி செய்வாங்க. கோழைகள், தெம்பில்லாதவர்கள், வேதவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவங்க தான். குறைவு வருகிறதுனாலே தேவன் நம்மோடு இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். கொரோனாவில் நம்மோடு இருந்தாரா கர்த்தர்? டெஃபினெட்லி. கல்யாணம் நடத்தி வைக்கிற போது எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் ரொம்ப தீவிரமானவன், ஜெனிஃபரோட அங்கே ஸ்டார் பார்க்கில் கல்யாணம் நடக்கிறது. பாஸ்டர் கேட்கிறார், இந்த மணமகளை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு இவளுக்கே கணவராக இருப்பீரா? கண்டிப்பா. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போடுறார். பாருங்க, நான் உறுதியா இருப்பேன். எல்லாம் கேட்டேன் இல்லையா, வேலைக்காரர்கள் செய்த எக்ஸ்ட்ரா வேலை என்ன? அதுபோல மாப்பிள்ளை பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இருப்பேன் அப்படிதான் சொல்லலாம். ஆனால் இவன் கண்டிப்பா நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கிறாங்க, குறையா சொல்லலைங்க. அதை கேட்ட பாஸ்டருக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் இந்த மாதிரியான அதிக பிரசங்கித்தனமான பதில்கள் எல்லாம் எதிர்பார்த்ததில்லை. அவரே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டார். அப்புறம் இன்னொரு இடத்துல நடந்த விஷயம், ராஜமணி அவங்க திருமணம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கமாக கேட்பாங்க இல்லையா, இந்த மணமகனை பெண்ணிட்ட கேட்குறாங்க. சும்மா உதாரணத்துக்கு, கிறிஸ்டி இந்த மணமகனை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதிக்கிறாயா? ஐயா சம்மதிச்சாலையா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இது உண்மையிலே நடந்ததுங்க. பாஸ்டே அரண்டு போயிட்டார். என்னோட அது ஒரு விதத்தில் உண்மைதானே? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன்? எதுக்கு இவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க? குறைவு. என் குறைவு வருங்க, குறைவு வரும், தோல்வி வரும், மரணம் வருமா வராதா? வரும். ஆனா வந்த உடனே திரும்ப ஒரு லோக்கல் டோரா ஸ்கூல் ஓனர் ஜூலை 27 இங்கே வந்து இந்த சொவினியர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கெல்லாம் வந்தார் மிஸ்டர் சரவண பெருமாள். அடுத்து சில நாட்களில் அவர் இறந்து போனார். 52 வயது. என்னை விட அவருக்கு 2 வயசு குறைவு. இறந்து போனார். மனைவி, ஒரே மகள். நான் அடுத்த நாள் அந்த மரணம் நிகழ்ந்து அன்னைக்கே, அதாவது அடுத்த நாள் அடக்கம் எல்லாம் நடக்கிறது. நான் உங்கள் துணைவியாரை போய் பார்க்குறேன் வீட்டில். அவங்க அவ்வளவு, எங்கள் புருஷன் இறந்துருக்கிறாரு, வாலிப மகளை விட்டுட்டு என்ன நிற்குது, அப்படி ஒரு நிலை. அவங்களுடைய நிலைகளை எண்ணிப்பார். அவங்க எழும்பி நின்று ஊழியக்காரன் என்கிற முறையிலே அவங்க கண்ணீரையும் வேதனையும், அதுக்கு பின்னால் ரட்சிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ அது வேறு விஷயம். ஆனால் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு கணவரை முதல் நாள் இழந்த ஒரு மனைவி, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய இது வந்து ஒரு சடன் டெத். பல நாளாக வியாதியிலிருந்து அப்படிலாம் கிடையாது, சடன் டெத். கீழே விழுந்தாரு, தலையில் அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டல் போனாங்க. இல்லை, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்க சொன்ன வாயின் வார்த்தைகள் எல்லாம்
எங்க ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியன் 25 இயர்ஸ் விசுவாசி. தங்கச்சி மகன் இறந்துட்டான் விபத்துல. சபைக்கே வரலையே. அந்த வார்த்தைகளையும் அதை கிரகித்துக் கொள்ளுகிற இந்த விசுவாசி எங்கே? இந்த ஆண்டவரை பற்றி அறியாத இழப்பை சந்தித்த அந்த குடும்பம் எங்கே? அவங்க சொன்ன வார்த்தை, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, இனி எங்களுக்கு கர்த்தர் தான் இந்த அடைக்கலம், கர்த்தர் தான் இந்த எங்களுக்கு நம்பிக்கை. நிச்சயமாக அவருடைய பாதத்தில், அதான் என் கணவருடைய ஒரு ஆசையாக இருந்த கடைசி நாள் அவர் அங்கே ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற போது, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்துக்காகத்தானே நம்ம அலைகிறோம் அப்படின்னு அவர் வாயார சொன்னதை நான் கேட்டேன். ஒரு அவிசுவாசனுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? 25 வருஷம் ஆண்டவர் செய்த நன்மைகளை அனுபவித்த இதே போல ஒரு இழப்பை சந்தித்த அந்த குடும்பத்தினுடைய ரெஸ்பான்ஸ். கர்த்தரியா அருமையானவர்களே, குறைவுகள் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். ஊழியக்காரர்கள் எடுத்துக்கங்க, விசுவாசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஜோஸ் அவங்களுடைய வயதான தாயார் வயோதிபம் முடியாம, அதன் மூலமாய் ஏற்படுகிற பிரச்சனைகள், இப்படி எல்லாம் எல்லாவற்றையும் சகித்து தானே கடந்து தானே நாம போக வேண்டும். குறைவுகள் இருக்கிறதுனால தேவன் என்னோடு இல்லை என்று முடிவு கட்டிவிட முடியுமா? இல்லை. அதன் மத்தியிலேயும் ஆண்டவர் இருக்கிறார். எரியும் அக்கினி சூளை நடுவிலே தேவன் இருந்தார். அதை யார் கண்ணுக்கும் தெரியல, அங்க இருக்கிற ராஜாவினுடைய கண்ணுக்கு தெரிகிறது. என்ன 3 ஆட்களை தானே தூக்கி போட்டோம், 4வது ஆள் ஒருவர் அங்கே நடமாடுகிறாரு. அதுக்காகத்தாங்க கர்த்தர் அந்த பாதையை அவர்களுக்கு அனுமதித்தார். அக்கினி சூளையில போடுவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு மலையை அனுப்பி அப்படியே அக்கினியை அவிழ்த்து போட்டிருக்கலாம். ஆண்டவர் அதை செய்யல, மாறாக கர்த்தருடைய வழி நடத்தும். ஆகவே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு இருந்த இடத்துல, இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்த இடத்துல, சீஷர்கள் இருந்த இடத்துல, நம்ம குடும்பத்தில், நம்முடைய படிப்பில், நம்ம வேணா கிரிக்கெட் மேட்ச்சில் கப்பு இந்த தடவை அடிக்காமல் போயிருக்கலாம். இயேசுநாதர் நம்மளோடு இல்லை என்று அர்த்தமா? இல்லை. யாரோ ஒருத்தர் தானே கப் அடிச்சிருக்கிறாங்க. நமக்கு அது இன்னொரு வாய்ப்பு இல்லையா? சான்ஸ். தோல்வியே முடிவல்ல, இழப்புகள் என்றைக்கும் பெர்மனன்ட் அல்ல. தோல்வியே வெற்றிக்கு முதற்படி என்று சொல்லுவார்கள். அடுத்த பாயிண்ட், திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிரக்கிள் தான் ஃபர்ஸ்ட் மிரக்கிள், அப்படித்தானே? இதுக்கு முன்னால இயேசுநாதர் ஒரு அற்புதம் செய்யல. அப்போ இப்ப பதில் சொல்லுங்க, மரியாள் எந்த தைரியத்துல ஒரு குறைவுபட்டது, ஒரு ஏதோ குறைஞ்சு போச்சு, திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, சாப்பாட்டுல குறைவு, எந்த தைரியத்துல இயேசுநாதர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க? நிச்சயமாக இயேசுநாதர் வயதிலே மூத்தவராக, அந்த முழு ஏரியாவில், அந்த குடும்பத்தில் இயேசு தாங்க வயசுல மூத்தவர்,
அதனாலயா கொண்டு போனாங்க? இல்லை, அவர் மரிக்கும் போதே 33 வயசு தான். ஸோ வேறு என்ன காரணமாக இருக்கும்? தேவனுடைய குமாரன் என்கிற விசுவாசமா? ஆனா அதுக்கு முன்னால அற்புதமே எதுவுமே நடக்கல. சரி, பின்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க பேக் பெஞ்சர்ஸ் கொஞ்சம் யோசிங்க, சொல்லுங்க. பைபிளை படிச்சுட்டு இருக்கீங்களோ? சொல்லுங்க, என்ன காரணமாக இருந்திருக்கும்? உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. இங்கிட்ட கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுப்போம். சரி, சொல்லுங்க, என்ன காரணமாக இருந்திருக்கும்? ஏன்னா தாய் இல்லையா, நீங்கள்லாம் தாய்மார்கள். சொல்லுங்க, எதுக்கு சொல்லுவானே, ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. மகன் அப்படிங்கிறதுனாலயா? நம்ம மகன் என்கிற உரிமையில். சரி, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், மரியாளுடைய இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் இந்த குடும்பத்திற்கும் நல்ல ஒரு நெருங்கின உறவு இருந்திருக்கிறது. ஒருவேளை ரொம்ப நெருங்கின உறவு, தூரத்து சொந்தம் இல்லை, நெருங்கின உறவு. அதனால தான் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அதில் வயதிலே மூத்த இந்த தாயார் மரியாள் அவங்க என்ன செய்கிறாங்க? பதஷ்டப்படுறாங்க. ஐயோ, நம்ம அப்படி தானே, ஏதாவது ஒன்று குறைஞ்சு போச்சுன்னா ஐயோ அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பதஷ்டம் அடைவோம். பதஷ்டம் அடைந்த உடனே அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு. இயேசு கிறிஸ்து ஒருவரே தீர்க்க முடியும் அப்படிங்கிறத அந்த தாயினுடைய உள் உணர்வு, அகத்தூண்டுதல் சொல்லுவோம், இன்சைட். இது இன்னைக்கு நேத்து கொடுத்ததல்ல. கர்ப்பவதியா இருக்கிற போதே உன்னிடத்தில் பிறக்க போவது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியினால் உன்னிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது. மரியாளோ இவைகளெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். From the beginning, குழந்தை வயிற்றிலே உருவான நாள் முதல் பெற்றோரே, உங்கள் பிள்ளை மகனோ மகளோ அவளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்ற ஒரு ஆன்டிசிபேஷனோட, எதிர்பார்ப்போட நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்கான சமயம் வருகிற போது ப்ரொஜெக்ட் பண்ணணும் மகனை. சரிங்களா? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க மண்டபத்தில், சாப்பாடு ஒருவேளை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போதான் குறைப்பட்ட உடனே மரியாள் வேகமாக வர்றாங்க. வந்து இயேசுவை பார்க்குறாங்க. அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டு போயிடுச்சு. இப்போ எல்லாருடைய கண்களும் எங்கே திரும்புகிறது? இயேசுவினிடத்தில் திரும்புகிறது. ஒரு தாய் தன்னுடைய கடமையை சரியா அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. நம்ம குடும்பத்தினுடைய பிரச்சனை, குறைவு, தொழில், வியாபாரம், அதில் உள்ள காரியங்களுக்கு தீர்வு இவர்தான். கர்த்தர் ஒருவரே, அவர்தான் அதற்கு பதில். அவர்தான் நித்திய ஜீவ கண்மலை. சரிங்களா? அந்த உள் உணர்வு, லுக்கிங் ஃபார் an opportunity, மகன் என்கிற அந்த உரிமை. ஆனா அவங்களெல்லாம் அந்த பழைய முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து கரெக்டா அந்த இடத்துல வரும்போது இயேசுவை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இயேசுநாதர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. சிலர் தாயை இப்படி ஸ்திரீயே என்ன சொல்றாரேன்னு சொல்லி
அதை மரியாதை குறைவாக அவர்கள் கருதுகிறார்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உமன். ஏன்னா இது ஒரு மரியாதை குறைவான ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு உமன் ஆஃப் வர்ச்சியூ. நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோமே, குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு கனத்திற்குரிய வார்த்தை. இங்கே ஆண்டவர் போக்கஸ் பண்ணுவது, மரியாளே இந்த விஷயத்தில் நீ நாட் யுவர் ரெக்கமெண்டேஷன், உன்னுடைய ரெக்கமெண்டேஷன், அதுக்கு என்ன சிபாரிசு, உன்னுடைய சிபாரிசு, உன்னுடைய பரிந்துரை, அது முக்கியமல்ல. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. மை டைம் ஹஸ் நாட் yet come. என்னுடைய வேலை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திரு. உடனடி அற்புதம் நடக்கணுமா? கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திரு. உடனே தான் மரியாள் என்ன சொல்றாங்க அடுத்து? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ பாருங்க, அவங்க தன்னை விடுவித்துக் கொண்டார்கள், தன்னை அதிலிருந்து தன்னை அப்புறப்படுத்தி கொண்டார்கள். இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கணும்? நோ யுவர் லிமிட்ஸ். உனக்குரிய வரையறை. நோ தை செல்ஃப். இனி என்கிட்ட வராதீங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மகா பெரிய உன்னதமான கிருபை பெற்ற பெண்மணி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அதனால தான் இரட்சகரை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை மரியாளுக்கு கொடுத்தார். அந்த தாயை ஒருபோதும் கர்த்தர் கனவீனப்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்பதிலிருந்து அவர்கள் தன்னை விலக்கிக் கொள்கிறதை பார்க்கும். நீங்களும் நானும் நம்மிலே காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஹியூமிலிட்டி, தாழ்மை, ப்ரொஜெக்டிங் ஜீசஸ். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். தேவ மனுஷன், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ, பாஸ்டர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேசும்போது, இதை சொல்லுவதனால ஏதோ பாஸ்டர் தன்னை பெருமைப்படுத்தி நத்திங். அந்த வார்த்தைக்குரிய முக்கியத்துவம். சிலர் அந்த சொன்னபடியே அவர்கள் செய்கிறார்கள், ஆசீர்வாதத்தை காண்கிறார்கள். சிலர் சொல்லுகிற விஷயத்தை கேட்கிறார்கள், ஆனால் அதை செய்கிறது இல்லை. சிலர் பாஸ்டருடைய ஐடியாவையே அல்லது அவர் சொல்லுகிற வார்த்தைகளையே கேட்பதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய கிரியைகளின்படி ஆண்டவர். ஒரு வேதக்கல்லூரி மாணவர், வேதக்கல்லூரி மாணவர் இல்லை, சாதாரண ஒரு விசுவாசி, பாஸ்டர், நம்ம சபையில் வளர்ந்த பையன், பாஸ்டர் என் கல்யாண விஷயத்தில் நீங்கள் தான் பாஸ்டர், நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ நான் கல்யாணம் பண்ணுவேன். இது நீங்கள் தான் எனக்கு ரோல் மாடல், நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணுவேன். தம்பி அப்படியெல்லாம் வேண்டாமியா, நான் யாரையும் கை காட்டி நீ கல்யாணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்குன்னு வைத்திருக்கிறது ஆண்டவர் தருவார். இப்படி தீர்மானங்கள்லாம் நீ எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாஸ்டர் நீங்க 1000 சொல்லுங்க, நீங்க கை காட்டுற சரின்னு ஒரு பொண்ணை கை காட்டினேன். அவன் பார்த்துட்டு என்ன சொன்னான் தெரியுமா?
அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து, பாஸ்டர்ட்ட என்னான்னு கேளுமா, நான் பொண்ணு பார்க்க சொன்னா ஆண்டியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு என்னை கேலி பண்ணுறான். நான் சொன்னேன், மகனே தம்பி சாரிப்பா, நீ பொண்ணு கேட்ட, நான் உனக்கு ஆண்டியை கூட்டிகிட்டு வந்துட்டேன், சாரி, ஐ எம் சாரி. 3 மாதம் கழித்து அவரே பார்த்துக்கிட்டார். இன்விடேஷன் வந்து கொடுத்தார். கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நான் தான் பாஸ்ட் ஆகிட்டா வெக்கமான ரோசம் சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா? அவன் இந்த ஆண்டியை கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொன்னான் இல்லையா, அன்னைக்கு அடுத்த நாளே போயிட்டான். நம்ம சபையை விட்டு போயிட்டு இன்விடேஷன் கொரியரில் அனுப்புனா. சரின்னு நான் போயிருந்தேன். போய் பார்த்தா நான் என்ன நினச்சேன்னா, பொண்ணை கேட்டான், ஆண்டியை கூட்டிகிட்டு வந்தோன்னு சொன்னான். இப்போ எப்படி பொண்ணு பாட்டியை கட்டியிருக்கான். பொண்ணு போய் ஆண்டி போய் இப்போ பாட்டியை கட்டியிருக்கான். நல்லா இருப்பா. நீடித்தது எத்தனை நாள்? சில 1-2 வருடங்கள் தான் ஆனது. பாட்டியோட குடும்பம் நடத்த முடியுமா? தானா தேடிக்கொள்ளுவது. நான் சொன்ன அந்த ஆன்டின்னு ரெஃபர் பண்ணான் இல்லையா, அது இன்னைக்கு ஆனந்தமாய் இன்னொரு தேவ மனுஷனை கட்டிக்கிட்டு அது நல்லா ஊழியம் செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஏஞ்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நம்ம சபையிலேயே பாஸ்ட் சொன்ன மாப்பிள்ளைய உடனே கல்யாணம் பண்ணதில் நம்பர் 1 அதுதான். 25 வருஷத்தில் வேறு எந்த பெண்களும் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால அந்த ஏஞ்சலுடைய வாழ்க்கை இன்னைக்கு பாருங்க, அற்புதமாய் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றார்? ஒருவேளை அது ஆரம்பத்தில் ஒரு கடினமான வேலைக்காரர்கள் பாருங்க, வேலைக்காரர்கள் அது வரைக்கும் அற்புதம் தெரியல, அற்புதம் நடக்கல, ஒன்றும் இயேசுநாதர்னா ஒரு பெரிய மனுஷன் எதுவுமே தெரியாதுங்க. ஆனா பாருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். இவங்க பாருங்க கேள்வியே கேட்கல. எதுக்கு ஆண்டவரே? திராட்சை ரசம் தான் தேவை. அதுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் இருந்துச்சுன்னா அதுல தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்கலாம். என்ன வெறும் சாடியில தண்ணி? கேள்வியே கேட்கல, எந்த கேள்வியும் கேட்கல. பாருங்க, உடனடியான கீழ்ப்படிதல், இம்மீடியட், வித்தவுட் கொஸ்டினிங், அன்வேவரிங் ஃபெய்த். ஏற்கனவே சொல்லிட்டீங்க நீங்களே, நிரப்புங்கள் தான் சொன்னாரு. அவங்க ஃபுல்லா அப் டு த பிரிம். அந்த சாடி கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்குமா அது, அந்த கற்சாடிகள் 6 கற்சாடிகள் இருக்கு. அப் டு த பிரிம். அந்த அந்த அது என்ன சொல்றது, விளிம்பு வரைக்கும் ஃபுல்லா நிரப்பிட்டான். பாருங்க, ஆண்டவருக்கு பயப்பட. இயேசு வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள். இவங்க ஆக்சுவலா தண்ணீரைத்தான் மொண்டு கொண்டு போன, ஏன்னா தண்ணீரை தான் நிரப்பி இருக்கிறாங்க. சட்டியில் இருக்கிறதால அங்கே அவப்பையில் வரும். சாடியில் என்ன ஊற்றி இருக்கிறாங்க? தண்ணீர்.
அப்ப தண்ணீரை மொண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள் என்கிறார்கள். அவர்களும் தண்ணீரை மொண்டு கொண்டு போகிறார்கள். பந்தி விசாரிப்புக்காரன் அதை ருசி பார்த்த போது, என்ன இது அவ்வளவு சூப்பரா திக்கா இந்த வைன் இருக்கிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அற்புதம் எங்க நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? எப்பொழுது நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? விசுவாசித்த போதா? டைம் கேட்கிறேன் நான். ஹவு இல்லை, டைம். வாட் டைம் it would have happened, the change. எது? கொண்டு போகிற வழியிலே. யாருக்கு தெரியும்? நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை, ஊழியக்காரருடைய வார்த்தையை நீங்க அப்படியே நம்பி, வித்தவுட் எனி டவுட், உள்ள எந்த ஒரு கேள்வி, எதிர்கேள்வி அப்படியெல்லாம் இல்லாம சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நீங்கள் போகும்போது அங்கேயே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ஒரு இமீடியட் சேஞ்ச் நடக்கிறது. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. உடைய வாழ்க்கையில் உடனடியான அற்புதம் உண்டாகும். அந்த அற்புதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்தினது அதிக ருசியுள்ளதாயிருக்கும். முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும். ஓப்பனிங்கை விட பினிஷிங் சூப்பரா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தேவ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் விசுவாசத்தோடு நீங்க அடியெடுத்து வைங்க. உடைய வார்த்தையை நம்புங்க. ஊழியக்காரருடைய வார்த்தை அந்த ஒரு சேஞ்ச். திராட்சை ரசங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆஃப் வைன். திராட்சை பழங்களை அறுவடை செய்து ஆலையிலே போட்டு அதை இடித்து அதை சாரெடுத்து அதுக்கு தேவையான அந்த அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து கண்டெய்னரில் அடைச்சி பூமிக்கு அடியிலே அல்லது குறிப்பிட்ட சில இடங்களிலே அதை பாதுகாத்து 3 நாட்கள் முதல் 6 மாதங்கள் வரை அதை அப்படியே வச்சிருந்து அதுக்கப்புறமாகத்தான் எடுத்து திராட்சை ரசமாக பரிமாறுவார்கள். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஆண்டவர் நொடியிலே, ஒரு சின்ன நொடி பொழுதிலே அவர் அற்புதமாய் செய்து விட்டார். எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீண்ட காலமா தூங்குறவங்களாம் கொஞ்சம் எழும்புங்க. காலையில மணி 9:15 பிரசங்க நேரம். நல்ல தேவ பிரசன்னம். உடற்சோர்வு, அசதிகள், தூக்க மயக்கங்கள், தேவ சமூகத்தில் சொன்ன இந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்க. தேவ பிரசன்னத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க? உடனடியாக அது நடக்கும். எப்பொழுது? ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கும் போது. obedience, it involves obedience, humility, reality, accept the fact, truth. காலம் நமக்கு, இயேசு நம்மோடு இருந்தாலும் தீமைகளும் துன்பங்களும் வரும். ஆனால் அது நம்மை ஆட்படுத்தாது. லேசான காரியம் எதுவும், லேசான காரியம், லேசான காரியம் எதுவும், லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன்
காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் காணா ஒரு கல்யாணத்திலே குறைவுபட்ட திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி செய்த அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு கர்த்தர் எங்களுக்கு வருகிற எல்லாவித கஷ்டங்களிலும் பாடுகளிலும் சமூகத்தை நோக்கி நாங்கள் காத்திருக்கும் போது, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உடனடியான அற்புதத்தை செய்கிறீர் என்பதை இந்த காலவேளையில் நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும் வார்த்தையின்படி நாளிலே தெய்வ பிள்ளைகள், திருச்சபை மக்கள், வெளியூர் வெளிநாடுகள் இருக்கிறோம், இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, தயவு, காருண்யம் பிள்ளைகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குங்க. குறிப்பாக சிஸ்டர் வஸ்தி, லவ்லினா, ஜெபா, இந்த குடும்பத்தை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். அன்பு சகோதரர் ஆடிட்டர் இருதயம் அவர்கள் கர்த்தருக்குள் இன்று அதிகாலையிலே நித்திரை அடைந்த காரியங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தமது அடியாருடைய குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இனி வரும் காலங்களில் நீரே தகப்பனாய், வழிகாட்டியாய், துணைவராய் இருந்து நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் உடைய அன்பின் ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். தேவ கிருபை இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்றோம். சுகவீனமுள்ள பலவீனமுள்ள மக்களுக்காக ஜெபம் பண்றோம். ப்ளூ ஸ்டார் இன்ஜினியரிங் சிஸ்டர் ஷர்லி தாமஸ்க்காக ஜெபம் பண்றோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண அந்த முழங்கால் மூட்டு சிகிச்சையிலிருந்து கர்த்தர் நல்ல சுகம் கொடுங்க. கிருபாவதி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். பாஸ்டர் ராஜரத்னம் பைபாஸ் சர்ஜரி பண்ணப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறான். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல தெய்வீக சுகத்தை இன்னும் ஆண்டவர் அருளுங்க. யாரெல்லாம் வேதனையோடு சுகவீனத்தோடு இருக்கிறாங்களோ, கன்சீவாக இருந்து குழந்தை பேற்றிற்கு ஆயத்தமாக இருக்கிற சுபாவுக்காக ஆண்டவரே, ஜானகி மருமகள் ஜனனிக்காக ஜெபம் பண்ற. ஏற்ற நேரத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பத்தின் களிகளை கொடுத்து சுகபத்திரமாய் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வேலை, தொழில், வியாபாரம் பண்ணுற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக ஆண்டவரே நாளையிலேருந்து திரும்பவும் நடக்கிற இந்த சைடில் இந்த ஃப்ளோர் ரைஸ் பண்ணுவது, இந்த கற்கள் பதிக்கிறது, தேவைகளை சந்திங்க. சபை மக்களை பலப்படுத்துங்க. அந்த வேலை செய்கிறவர்களை தெய்வீக ஞானத்தில் நிரப்புங்க, வழி நடத்துங்க. தேவாலயத்திற்கு கட்டுகிற பணி அது உண்மை உத்தமத்தோடும் கர்த்தாவே எங்கள் எல்லாருடைய சரீர உழைப்பும் ஜபமும் அதில் இருக்கிறது. அதற்காக நன்றி. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி காத்துக்கொள். வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை, குடும்பங்களை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்கள், சிறுவர் கூட்டங்கள், பாஸ்டர்ஸ் மீட்டிங், வாலிபர்கள் கூட்டங்களை, வேதபாட வகுப்புகளை, ஜப நேரங்களை ஆசீர்வதிங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற ஃபேமிலி பிளஸிங் சண்டே சர்வீஸ் ஆசீர்வதிங்க. கிருபை எங்கள் யாவரோடும் இருக்கு. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி காத்துக்கொள். கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.